மிஸ் நைட் அண்ட் டே எபிசோட் 9ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஹீரோ மேஜின் விரல்ல இருக்க காயத்துக்கு மருந்து போட்டு பேண்டேட் போட்டு விட்டுட்டு இருக்க. அப்ப மேஜின் போதையில ஒருத்தர் கிறுக்குத்தனமா நடந்துகிட்டா என்ன ஆகும்னு கேட்க, சம்பவம் ஆக்சிடென்டா இல்லையான்றத பொறுத்து அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை குறையும், ஏன் கேக்குறீங்கன்னு கேட்க, உடனே மேஜின் எழுந்துச்சு நின்னு, ஒருவேளை அது ஆக்சிடென்டா இல்லன்னா என்ன கேக்குறீங்கன்னு ஹீரோ கேட்க, டக்குன்னு மேஜின் ஹீரோ கிஸ் பண்ண பார்த்தாக்க ஹீரோ கைய வச்சு தடுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்த மேஜின் என்ன இதுன்னு கேட்டுட்டு உடனே வீட்டுக்கு கிளம்புறாங்க. நீங்க மறுபடியும் என் தலைய மோத வந்தீங்கன்னு நினைச்சேன். ஹீரோவும் ஏதேதோ சொல்லி பாக்குறாரு. பட் மீஜின் அங்க இருந்து கிளம்பிட அவருக்கே அவர் பண்ணதை நினைச்சு கடுப்பாகுது. அடுத்ததா மீஜின் காயாங் ரூம்ல போய் படுத்திருக்க. அப்ப காயாங் ஒரு கிசிங் சீனை பார்த்து எக்ஸைட்டா கத்திட்டு இருக்க. அதை கேட்டு கடுப்பான மீஜின் தலக்கனை தூக்கி காயாங் மேல வீச, அவங்க கிஸ் பண்ணாலும் பண்ணலாலும் உனக்கு என்னடின்னு கேட்க, நான் தூங்கணும் அமைதியா இருன்னு சொல்லிட்டு மீஜின் மறுபடியும் படுத்துக்க. அப்ப காயாங் வந்து என்ன ஏதாவது நடந்துச்சா சொல்லுன்னு கேட்க, எதுவும் நடக்கல. அப்புறம் நீ வெக்கப்பட்டுக்கிட்டு பெட்ஷீட் குள்ள மறைஞ்சிருக்கன்னு கேட்க, நானா சான்ஸே இல்ல, நல்லா பாரு. காயாங் விரதா இல்ல ஏதோ நடந்திருக்கு, ஒழுங்கா சொல்லுன்னு கேட்க, அப்ப மேஜின் நீ யாரையாவது கிஸ் பண்ணிருக்கியான்னு கேட்க, மேஜினும் வெக்கப்பட்டுக்கிட்டே பண்ணிருக்கன்னு சொல்ல, கையில கிஸ் பண்ணிருக்கியான்னு கேட்க, என்னதுன்னு காயாங் கேட்க, மறுபடியும் மேஜின் கையில கிஸ் பண்ணிருக்கியான்னு கேட்க, காயாங் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிஸ் பண்ண ட்ரை பண்ணாரா, நீ தடுத்துட்டியா, என்னால இதை நம்பவே முடியலன்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மேஜின் அவரு தடுத்துட்டாருன்னு சொல்ல காயாங் சந்தோஷம் பறந்து போயிடுது. அவரு பண்ணாரா, ஏன் அவரு என்ன பிளாக் பண்ணாரான்னு கேட்டு சிரிக்க மேஜினும் சிரிக்கிறாங்க. சிரிப்பு அப்படியே அழுகையா மாற, நாளைக்கு வேலையில அவரை நான் பார்த்தாகணும், என்ன பண்ணுவேன்னு புலம்புறாங்க. அதுக்கு காயாங் சொல்றாங்க, மேஜின் நீ குடிச்சிட்டாலே எல்லாத்தையும் சொதப்புவ. சரி நான் ஒரு விஷயம் கேட்பேன், உண்மையை சொல்லணும். உன்கிட்ட நான் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னப்போ கீழே தான் இருந்தியா? மேஜின் பதில் சொல்லாம படுத்துக்க. அதுல இருந்தே காயாங் புரிஞ்சுக்கிறாங்க, ஏண்டி பசில கை நடுங்குதுன்னு சொன்ன, நீ கண்டுக்காம இருந்தல்ல சொன்ன காயாங் தலக்காணி எடுத்துக்கிட்டு மீஜினுக்கு 2 குடுக்குறாங்க. அடுத்ததா ஹீரோவை காமிக்க, மீஜின் கிஸ் பண்ண வந்தப்போ தடுத்தாரு இல்லையா, அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதை நினைச்சுக்கிட்டே ஒயின் சாப்பிட ஒயின் தீர்ந்து போச்சு, அதனால வாங்கலான்னு கடைக்கு போறாரு. ஹீரோ வாங்கிட்டே இருக்கும் போது அந்த கடைக்கு காயாங்கும் மீஜினும் வந்துடுறாங்க. காயாங் சாப்பாடு கேட்டு மீஜின் வாங்கிட்டு வரல இல்லையா, அதுக்காக தான் இப்போ காயாங்க கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்கள ஹீரோவும் பாத்துடுறாரு. அவங்கள பார்த்த ஹீரோ உடனே மறைஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நான் ஏன் மறைஞ்சுக்கிறேன்னு தோணுது, இருந்தாலும் அவங்க கண்ணுல படக்கூடாதுன்னு மறைஞ்சேதான் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் காயாங் போயிட்டு ஒரு கேன் ஜூஸ் எடுக்க, அதை பார்த்த மீஜின் வேண்டாம் சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிறத பிடுங்க, காயாங் வேணும்னு அவங்க இழுக்க, வேண்டான்னு இவங்க இழுக்க, ஒரு கட்டத்துல அந்த கேன் 2 பேர் கையில இருந்து வழுக்கி பறந்து போய் ஹீரோ தலையிலே விழுந்துருது. வழியில ஹீரோ ஆணு கத்த, யார் மேலேயோ பட்டுருச்சுன்னு மீஜின் பயப்பட, உடனே காயாங் அந்த இடத்துல போய் பார்க்க, அவங்க வரத்துக்குள்ள ஹீரோ வேற ரேக்குக்கு போயிடுறாரு. காயாங் பாத்திர கூடாதுன்னு ஹீரோ மறைஞ்சு போக மீஜின் கிட்ட மாட்டிக்கிறாரு. அவர் கையில இருக்க கேனை பார்த்துட்டு உங்க மேலேயே விழுந்துச்சுன்னு கேட்க, இதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி ஹீரோ சமாளிக்க, ஹீரோ பார்த்த உடனே காயாங் தள்ளியே நின்னுக்க. அடுத்ததா பில் போட்டுட்டு மீஜினும் ஹீரோவும் வெளியே வர, இன்னொரு பக்கம் காயாங் அவங்க வாங்கின பொருளுக்கு பில் போட்டுட்டு இருக்க. அப்ப மீஜின் நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க, ஆனா வாங்கி வைக்கிறீங்க, டயர்டா அப்செட்டா இருந்தா மட்டும் கொஞ்சம் சாப்பிடுவேன், அப்படியா நீங்க அப்செட்டா இருக்கீங்களான்னு கேட்க, நான் அப்படி சொல்லலன்னு ஹீரோ சொல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, இல்ல மன்னிச்சிருங்கன்னு ஹீரோ கேட்க, எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்கன்னு மீஜின் கேட்க, ஹீரோ பதில் சொல்றதுக்குள்ள காயாங் பில் போட்டு வந்துடுறாங்க. 2 பேரும் பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்த காயாங், நான் இருக்கிறத கண்டுக்காதீங்க, நீங்க பேசுங்கன்னு சொல்ல, அப்ப மீஜின் வேகமா அங்க இருந்து போக காயாங்க்கு ஒண்ணும் புரியல. உடனே ஹீரோக்கு குட் நைட் சொல்லிட்டு மீஜின் கூட போயிடுறாங்க. அடுத்ததா வீட்டுக்கு போன ஹீரோ இப்போ கடை வாசல்ல மீஜின் கோச்சிட்டு போனாங்க இல்லையா, அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. அடுத்ததா பேக்ல இருக்க டாக்குமெண்ட் எடுத்து பாக்குறாரு. பேக்ல வைக்கிறப்போ பேப்பர்ஸ் நீட்டா இருந்திருக்கும், இப்போ ரொம்ப கசங்கி போயிருக்கு. ஏன் இப்படி கசங்கி போயிருக்குன்னு யோசிச்ச ஹீரோ சின்னதா ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. ஜூனியர் பேக்சல் ஒய்ஃபோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு, பேக்சலோட ஒய்ஃப் ரத்தத்திலையும் அந்த மயக்க மருந்து கலந்து இருக்கு, அவரால் அந்த மருந்தை ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும், அதனால அவரை தான் முக்கியமா சந்தேகப்பட்டிருக்காங்க. அவரு ஒய்ஃபோட அஃபேரை பத்தி எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்க, அதுதான் அவர் மேல இன்னும் சந்தேகத்தை ஜாஸ்தி பண்ணுதுன்னு ஜூனியர் சொல்ல, எந்த எவிடன்ஸும் இல்ல, அவருக்கு அலிபியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பிளாஷ்பேக்க நினைச்சு பார்த்த ஹீரோ அந்த ஊர் மேப்ல லாஸ்டா ஒரு உடம்போட பாகம் கிடைச்சது இல்லையா, அது எங்க கிடைச்சதுன்னு மார்க் பண்றாரு. கேங் யாங்கோட கை துண்டிக்கப்பட்டிருக்கு, இப்ப கடைசியா கிடைச்ச விக்டிமோட காலு துண்டிக்கப்பட்டிருக்கு, 2 பேருடைய ரத்தத்திலையும் மயக்க மருந்து கலந்து இருக்கு. மறுபடியும் பிளாஷ்பேக். அப்ப ஜூனியர் சொல்றாரு, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேங் யாங்கோட கையோட போட்டோவையும் இப்போ கடைசியா கிடைச்ச விக்டிம் காலோடைய போட்டோவையும் வாங்கிட்டு வந்தேன், 2 காயமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதை நினைச்சு பார்த்த ஹீரோ, ஒருவேளை விக்டிம் இறந்து போயிருக்கலாம், 20 வருஷம் கழிச்சு எதுக்காக அவன் மறுபடியும் வந்திருக்கான், அப்போ இது பிளான் பண்ணி நடக்கல, ஒரு விபத்தா குற்றம் நடந்திருக்குது, அவங்களால பாடி பார்ட்ஸ எடுத்துட்டு போக முடியல, அப்படின்னா அந்த பாடி
பாடி பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும், பக்கத்துல இருக்க நீர் தேக்கத்துல தேடணும்னு முடிவெடுத்துட்டு உடனே வானுக்கு போன் பண்ணி அந்த பாடி பார்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் மத்த பாகத்தை தேடினீங்க இல்லையா, நீர் தேக்கத்திலயும் தேடினீங்களான்னு கேட்க அதுக்கு வானும் தேடணும், போட்டை வச்சு கூட தேடணும், டைவர்ஸ் வச்சு தண்ணியிலயும் தேடணும், உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையான்னு கேட்க அந்த நீர் தேக்கம் ரொம்ப ஆழமானது, அதனால எங்களால அந்த அளவுக்கு பார்க்க முடியல, உண்மை சொல்லணும்னா எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல ஓகே எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்ணிடுறாரு. மறுநாள் ஜூனியர் வேலைக்கு வர அவர் வரதுக்கு முன்னாடியே ஹீரோவும் லிம்சனும் வேலைக்கு வந்துட்டாங்க. ரெண்டு பேருக்கும் குட் மார்னிங் சொல்ல ரெண்டு பேரும் உம்முன்னு இருக்க அதை பார்த்த ஜூனியர் என்னாச்சு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்க ரெண்டு பேரும் கோரஸா இல்லையேன்னு சொல்ல உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையான்னு ஜூனியர் கேட்க இல்ல எதுவும் நடக்கலையேன்னு ஹீரோ சொல்ல அதை கேட்டு லிம்சனுக்கு கோவம் வருது. உடனே நேத்து கிஸ் பண்ணப்போ ஹீரோ தடுத்தது, அதுக்கப்புறம் கடவாசல்ல அப்செட்டா இருக்கும் போது அப்பப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன்னு சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு கோவத்தை வேலை மேல காமிக்க அப்ப ஹீரோ மிஸ் லிம்மன் தான் சொல்றாரு. அதுக்கு லிம்சன் என்னன்னு கத்த அவங்க கத்தனதுல ஜூனியர் பயந்துடுறாரு. ஹீரோவும் அதிர்ச்சியா திரும்பி லிம்சனை பார்க்க அர்ஜென்டான விஷயம் இல்லைன்னா அப்புறமா சொல்லுங்கன்னு சொல்ல உங்களுக்கு இந்த ஏரியாவை நல்லா தெரியும்னு சொன்னீங்களே, இல்ல தெரியாது, நீங்க அங்கதானே இருக்கிறன்னு சொன்னீங்க, சொன்னாக்க ஜியோகிராஃபில தெரிஞ்சு வச்சிருக்கன்னு அர்த்தமா? ஹீரோக்கும் ஜூனியருக்கும் ஏன் அவங்க கோவமா இருக்காங்கன்னு புரியல. அப்ப ஹீரோ தேவையில்லதான் வேலைக்கு அப்புறம் அதுக்குள்ள லிம்சன் நான் ஓவர் டைம் வேலை பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்க ஹீரோ திக்கி திணறி தெரியும்னு சொல்ல இதுக்கப்புறம் ஓவர் டைம் வேலையும் பார்க்க மாட்டேன், ஸ்பெஷல் வேலையும் பார்க்க மாட்டேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஜூனியர் என்ன தப்பு பண்ணன்னு கேட்க அதுக்கு ஹீரோ நல்ல கேள்வி, நான் என்ன பண்ணேன்னு யோசிக்கிறாரு. அடுத்ததான் ஹீரோவும் ஜூனியரும் சாப்பிட போறாங்க. அப்ப ஹீரோ மிஸ் லிம்முக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க தெரியாது, ஏன் கேக்குறீங்கன்னு கேட்க சும்மாதான் கேட்டேன், நைட்ல அவங்க எப்பவும் பிஸியா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனாலதான் வெளியே வரமாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஜூனியர் தெரியல, எனக்கு என்னவோ அவங்களால முடியலன்னு நினைக்கிறேன், ஆனா அன்னைக்கு ராத்திரி கிளப்புக்குள்ள போறதுக்கு நமக்கு உதவி பண்ணாங்கல்ல, ஆனா என்ன பண்றது திடீர்னு நெஞ்சு வலி வந்ததுனால போயிட்டாங்க, அவங்க தான் ஓவர் டைம் பார்க்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, வேற ஏதாவது பிரச்சனை கூட இருக்கலாம், அவங்க வேலையில எந்த இஷ்யூவும் கிடையாது, அதனால நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதே நேரம் லிம்சனும் சிங்கரும் சாப்பிடறதுக்காக அங்க வராங்க. முதல்ல சிங்கர் லிம்சனுக்கு ஆப்போசிட்ல உட்காரலான்னு போறாரு, என்ன நினைச்சாருன்னு தெரியல. உடனே லிம்சன் பக்கத்திலே வந்து உட்கார்ந்துக்கிறாரு. அதை பார்த்த லிம்சன் எதிர்த்தாப்புல உட்காரு, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு சொல்ல அதுக்கு சிங்கர் யார் பார்த்தா என்ன, இது ஒரு சீட்டு அவ்வளவுதான், நாம சாப்பிட போறோம், அப்புறம் என்னன்னு கேட்க அதே சமயம் இவங்கள ஜூனியர் பாத்துறாரு. அப்போ சிங்கர் நான் தான் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, எதுக்காக இங்க வந்தோம், வெளியே போய் நல்லா சாப்பிட்டுருக்கலாம், நான் ஆன் டைமுக்கு கிளம்பணும்னா சீக்கிரமா போய் வேலையை முடிச்சாகணும், அடுத்ததா சிங்கர் கிட்ட இங்க மரியாதையா நடந்துக்கோன்னு சொல்லி இருக்கிறாள்ல, அதுக்கு சிங்கர் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுன்னு சொல்ல தேவையில்லாம வளராதன்னு லிம்சன் சொல்ல அப்ப சிங்கர் சாப்பிடுங்கன்னு லிம்சனுக்கு சாப்பாடை கொடுக்க அதை பார்த்த ஜூனியருக்கு பொறுக்கி ஏறிடுது. அடுத்ததா சிங்கர் சும்மா இல்லாம லிம்சன் சொட்டல இருக்க தூசியை எடுக்க அதை பார்த்த லிம்சன் அமைதியாருன்னு அவரு கைய தட்டி விட இவங்கள ஜூனியரும் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா லிம்சன் முடிய கோதி விட அதை பார்த்து மறுபடியும் பொற ஏறிடுது. அதை பார்த்த ஹீரோ என்ன பண்ற, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் தெரியலையான்னு கேட்க இது ரொம்ப அருமையா இருக்குன்னு ஜூனியர் சொல்ல ஏன் கோவப்படுற, ஏன் வினோதமா நடந்துக்கிறேன்னு ஹீரோ கேட்க ஜூனியர் ஹீரோ சொன்னதை கண்டுக்காம லிம்சனையும் சிங்கரையும் பார்த்துட்டு இருக்காரு. சிங்கர் சும்மா இல்லாம லிம்சனுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தண்ணி கேன் ஓபன் பண்ணி கொடுக்கறதுன்னு சேட்டை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா சிங்கர் போய் வேலை பார்த்துட்டு இருக்க டோர்ல இருக்க கேப் வழியா ஒரு லெட்டர் யாரோ போடுறாங்க. லெட்டர் எடுத்த சிங்கர் வெளியே போய் பார்க்க வெளியே யாருமே இல்ல. அடுத்ததா அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்க்க அது ஒரு மொட்டை கடிதாசி. என்ன எழுதிருக்குன்னா பொய்யான ஐடென்டிட்டியோட ஒரு சீனியர் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு இருக்கு. அதை பார்த்த உடனே சிங்கர் முகமே மாறி போயிடுது. உடனே அந்த லெட்டரை அழிச்சிடுறாரு. அடுத்ததா ஹீரோ அந்த நீர் தேக்கத்துக்கு போறாரு. அங்க போய் எதையோ பார்த்த ஹீரோ உடனே வானுக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. அடுத்ததா டெபுட்டி சீஃப் ஹீரோவை பார்த்து அந்த காணாம போன ஆளை மறுபடியும் போலீஸை தேட சொன்னீங்களான்னு கேக்குறாரு. சோ ஹீரோ வான் கிட்ட இந்த உதவி தான் கேட்டிருப்பாரு போல இருக்கு. ஹீரோவும் ஆமான்னு சொல்ல அதுக்கு டெபுட்டி சீஃப் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க யார் அதை சொல்றதுக்குன்னு கேட்க தண்ணி ரொம்ப அடர்த்தியா இருந்ததுனால சரியா பார்க்க முடியல, அதனாலதான் சரியா தேட முடியலன்னு சொல்ல நான் என்ன கேக்குறேன்னா இது உங்க கேஸே கிடையாது, அப்புறம் எதுக்காக தேவையில்லாம குழப்பம் பண்றீங்க, ஒருவேளை விக்டிம் இறந்து போயிருந்தா அவர் பாடி பக்கத்துலதான் இருக்கணும், அங்கேயே இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா மறுபடியும் தேடட்டும், இல்லனா லேடி வக்கீல் அதை பாத்துப்பாங்க, நீங்க ஏன் தேவையில்லாம அதுல இன்வால்வ் ஆகுறீங்க, பாடி ரொம்ப நாள் தண்ணியில மூழ்கி இருந்தா அட்டாப்சி பண்றதும் ரொம்ப கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாதா, ஒருவேளை அங்க இல்லனா என்ன பண்றது, அதுக்காக தான் நான் மறுபடியும் தேட சொல்றேன்னு ஹீரோ சொல்ல நீங்க என்ன இருக்கா, தேவையில்லாம மூக்க நுழைக்காதீங்க, மறுபடியும் நீங்க அந்த மிஸ்ஸிங் பர்சனை பத்தி பேசாதீங்க, புரிஞ்சுதான்னு கேட்டுட்டு டெப்டி சீஃப் போயிடுறாரு. அடுத்ததா மீஜினும் காயாங்கும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப காயாங் அன்னைக்கு கடவாசல்ல நீங்க ரெண்டு பேரும் பேசணுன்றதுக்காக தானே நான் தள்ளி நின்னேன், ஆனா நீ பேசாம கோச்சுக்கிட்டு போயிட்ட, அவரு போன் பண்ணாரான்னு கேட்க இன்னைக்கு கேஸ்ல ரொம்ப பிஸியா இருந்தாருன்னு மீஜின் சொல்ல சரி
சரி விடு, இன்னைக்கு எந்த நியூஸும் குட் நியூஸா இல்ல, ஆனா நம்பிக்கையை விட்டுறாத. மீஜின் பேசிக்கிட்டே ஒரு ரெஸ்டாரண்ட் வாசல்ல கியூல போய் நிக்கிறாங்க. அப்ப மீஜின் சொல்றாங்க, அதெல்லாம் விடு, இப்போ எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லன்னு சொல்ல, மீஜின் நீங்க 2 பேரும் மீட் பண்ணணும்னு விதி இருந்தா கண்டிப்பா எப்படியாவது மீட் பண்ணுவீங்க. நான் இன்னைக்கு நிறைய குடிச்சு எல்லாத்தையும் மறக்க போறேன்னு மீஜின் சொல்ல, குடிச்சிட்டு முட்டாள்தனமா எதையும் பண்ணி வைக்காத, அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்ல நான் என்னடி பண்றதுன்னு மீஜின் கேட்க, சரி நீ போய் கியூல நில்லுன்னு காயாங் சொல்ல, நீ வீட்லயா இருக்கிறேன்னு மீஜின் கேட்க, நான் எடிட்டிங் முடிச்சிட்டேன், சீக்கிரமா வந்துருவேன். சரி சீக்கிரமா வந்துருன்னு சொல்லிட்டு மீஜின் போனை கட் பண்ணிடுறாங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜூனியர் வராரு. வந்தவர் மீஜினை பார்த்துட்டு ஹலோ சொல்ல, மீஜினும் ஜூனியரை பார்த்துட்டு இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, நான் இங்க ரெகுலரா வருவேன். அப்படியா, நானும் என் ஃப்ரெண்டு கூட இங்க ரெகுலரா வருவோன்னு மீஜின் சொல்ல, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு எங்கன்னு கேட்க, அவ வந்துகிட்டே இருக்கான்னு சொல்ல, அப்ப நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு ஜூனியர் அவங்க பின்னாடி நிக்க, நாங்கன்னா யாருன்னு மீஜின் கேட்க, அப்போ ஹீரோ ஜூனியருக்கு போன் பண்ணி கடை எங்க இருக்குன்னு விசாரிக்க, ஜூனியரும் ஹீரோக்கு வழி சொல்லிட்டு இருக்க, ஹீரோ தான் வராருன்னு தெரிஞ்ச உடனே மீஜினுக்கு தூக்கி வாரி போடுது. அவர் வரதுக்குள்ள அங்கிருந்து போயிடலான்னு மீஜின் போக, கரெக்டா ஹீரோ மீஜினுக்கு எழுத்தாப்புல வர 2 பேரும் பாத்துறாங்க. அப்ப ஹீரோ இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, அதே நேரம் ஜூனியர் இங்கதான் வாங்கன்னு கூப்பிட, அப்புறம் என்ன 4 பேரும் ஒரே டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப காயாங்கும் மீஜினும் கண்ணாலே பேசிக்கிறாங்க. காயாங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க என்ன நடக்குது, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு கேட்க, அதுக்கு மீஜின் நானும் இதை எதிர்பார்க்கலன்னு சொல்ல, இவங்க 2 பேரையும் பார்த்த ஜூனியர் சொல்றாரு, நீங்க 2 பேரும் கண்களாலே பேசிக்கிறீங்க போல இருக்கு. உடனே இவங்க 2 பேரும் ஆமான்னு சொல்ல, அடுத்ததா காயாங், நாங்க 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க, சிஸ்டர்ஸ் மாதிரி, அப்ப உங்க 2 பேரோட குடும்பமும் ரொம்ப க்ளோஸ் போல இருக்குன்னு ஜூனியர் கேட்க, அதுக்கும் 2 பேரும் கோரஸா ஆமான்னு சொல்றாங்க. மீஜினோட பேரண்ட்ஸ் என்னோட 2வது அம்மா அப்பா மாதிரி, என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மீஜினோட அம்மா தான் எனக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புவாங்க. அப்படியான்னு சொன்ன ஜூனியர் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வரதுக்கு லேட் ஆனதுனால ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்ல, காயாங் அதை மீஜின் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்ல, அவர் உனக்கு தான் கொடுத்தாரு, நீ சாப்பிடுன்னு மீஜின் காயாங் கிட்ட தள்ள, 2 பேரும் மாத்தி மாத்தி தள்ளனதுல அந்த ஸ்நாக்ஸ் கீழே கொட்டிக்குது. கீழே கொட்டத ஹீரோவும் மீஜனும் எடுக்க, அப்போ தெரியாம 2 பேர் கையும் உராசிக்குது. அப்போ ஜூனியர் காயாங் கிட்ட உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்க, இல்ல அந்த ஐடியாவும் இல்ல. அப்படியா, உங்களுக்கு எந்த மாதிரி ஆளை பிடிக்கும்னு கேட்க, சிங்கர் மாதிரின்னு காயாங் சொல்ல, எதுக்கு எல்லாருக்கும் சிங்கரை பிடிச்சிருக்குன்னு ஜூனியர் கேட்க, நீங்க கேக்குறதுக்கு என்ன அர்த்தம், எந்த பொண்ணாவது சிங்கரை பிடிக்கலன்னு சொன்னாதான் கஷ்டம். மீஜின் இது நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு ஜூனியர் கேட்க, என்ன விஷயம்னு மீஜின் கேட்க, அவங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் சிங்கரை பிடிக்கும் சொன்னாங்க, உங்களுக்கும் பிடிக்குமான்னு கேட்க, அதுக்கு மீஜின் அவரை மாதிரி ஒருத்தர் கிடைச்சா சந்தோஷப்படுவேன். அதுக்கு ஜூனியர், ஒருவேளை அவருக்கு உங்களை பிடிச்சிருந்தா நீங்க அவரை டேட்டிங் பண்ணுவீங்களான்னு கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு காயாங் சொல்ல, அதுக்கு ஜூனியர், ஒருவேளை அவரே வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதை பார்த்த ஹீரோ, எதுக்குடா தேவையில்லாம இந்த மாதிரி கேள்வி கேட்கற, அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல, சும்மா தான் கேட்டேன்னு ஜூனியர் சொல்ல, என்ன சும்மா கேட்ட, இதெல்லாம் தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்குன்னு உனக்கு தெரியாதா? அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்ல, காரணமே இல்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்காதன்னு கத்திடுறாரு. ஹீரோ கோவப்படுறத பார்த்து காயாங்க்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப ஜூனியர், எனக்கும் காரணம் இருக்கு, ஃபன்னுக்காக தான் கேட்டேன்னு சொல்ல, இதுல என்ன ஃபன் இருக்கு, இது எப்படி ஃபன் ஆகும்? உடனே காயாங் கிட்ட இது ஃபன்னா இருக்கான்னு கேட்க, ரொம்ப ஃபன்னா இருக்குன்னு காயாங் சொல்ல, ஹீரோக்கு சப்புன்னு ஆயிடுது. கடுப்புல ஹீரோ ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றாரு. அப்ப காயாங் சும்மா இல்லாம மீஜின் கிட்ட, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, ஒருவேளை சிங்கர் வந்து உன்னை கூப்பிட்டா அவர் கூட வெளியே போவியா, உனக்கு என்ன ஆச்சு, அவரு எதுக்காக என்ன வெளியே கூட்டிட்டு போக போறாரு? அதை பார்த்து ஹீரோ இன்னும் கடுப்பாகிறாரு. நான் ட்ரிங்க்ஸ் கேட்டனே உங்க காதுல விழலையா, சீக்கிரமா கொண்டு வாங்கன்னு கத்துறாரு. காயாங் அவரை இன்னும் வெறுப்பேத்துறதுக்காக, சும்மா விளையாட்டுக்கு தானே கேக்குறோம், பதில் சொல்லுன்னு கேட்க, அதுக்கு மீஜினும் ஒருவேளை அவருக்கு என்ன பிடிச்சிருந்து டேட்டிங்காக கூப்பிட்டா அதுக்குள்ள இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துட மீஜின் பதில சொல்லாமலே விட்டுறாங்க. அப்ப ஹீரோ, நீங்க பதில பாதிலே நிறுத்திட்டீங்களேன்னு சொல்ல, 3 பேர் அதை கண்டுக்கவே இல்ல. அவங்க சாப்பிடுற வேலைய பாத்துட்டு இருக்க, அடுத்ததான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. காயாங்கும் ஜூனியரும் ஃபுல் போதையில இருக்கிறாங்க. காயாங்க மீஜினும் ஜூனியரை ஹீரோவும் கூட்டிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல ஜூனியர் ஒரு இடத்துல கீழே உட்கார்ந்துடுறாரு. அப்போ ஹீரோ, இதுக்குதான் நான் வீட்லயே இருக்கிறேன்னு சொன்னேன், நீ தான் தேவையில்லாம என்ன இழுத்துட்டு வந்தன்னு திட்டுறாரு. அப்ப மீஜின், மன்னிச்சிருங்க, நாங்க தேவையில்லாம உங்க கூட ஜாயின் பண்ணிட்டோம்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, நான் உங்களை சொல்லல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்ததுல ஜூனியர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்னு சொல்ல, ஆமா தினமும் அவரை ஆபீஸ்ல பாக்குறத விட இப்படி வெளியே பாக்குறது நல்லாதான் இருக்குன்னு மீஜின் சொல்ல, நாம எப்ப பார்த்தோன்னு ஜூனியர் கேட்க, நீங்க அவரை டெய்லி பாக்குறீங்களான்னு ஹீரோ கேட்க, மீஜின் முழிக்கிறாங்க. இங்க அங்க வெளியே அவரை அடிக்கடி பாப்பேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கு ஜூனியர், அப்படியா, அப்ப நீங்க எனக்கு ஹாய் சொல்லிருக்கலாமே, வாங்க நம்ம மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு சொல்ல, கடையை மூடிட்டாங்க வான்னு ஹீரோ ஜூனியரை கூட்டிட்டு போயிடுறாரு. அடுத்ததா 4 பேரும் ஹீரோ கார்லயே போறாங்க. ஜூனியர் ஃப்ரெண்ட் சீட்லயும் பேக்ல ஹீரோ, மீஜின், காயாங் 3 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஹீரோ, ஜூனியர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையேன்னு கேட்க, நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்னு மீஜின் சொல்ல, என்னைக்கு, அன்னைக்கு நைட்டு அவங்க அப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு மீஜின் அன்னைக்கு
கிஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்த ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. உடனே மீஜின் கிட்ட மீஜின் அன்னைக்குன்னு தான் சொல்றாரு. அதுக்குள்ள டிரைவர் நம்ம வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்ல அடுத்ததா காயாங்க கூட்டிட்டு வந்து சோஃபால படுக்க வச்சுட்டு ஹீரோ கிளம்ப, அப்ப மீஜின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்ல வந்தீங்களே என்னன்னு கேட்க, லூசு பதில் சொல்லாம கால் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவர் எப்ப கால் பண்ணுவார்னு மீஜின் சொல்ல, அப்ப காயாங் அவர் உன்னை வெளியே கூப்பிட்டு போவார் நினைச்சியான்னு கேட்க, இவ்வளவு நேரமா காயாங் போதையில இருந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. அடுத்ததா ஹீரோ ஜூனியரை கூட்டிட்டு போய் சோஃபால படுக்க வச்சுட்டு அவரும் ரெஸ்ட் எடுக்கிறாரு. மறுநாள் காலையில அந்த நீர் தேக்கத்துல சில பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்க தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பாடி மேல எழும்பி வருது. மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்களாம் பாடியை பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண, ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரி பாடி நீர் தேக்கத்துல தான் இருந்திருக்கு. அடுத்ததா பாடியை தண்ணில இருந்து எடுத்து வெளியே போட்டு வச்சிருக்காங்க. அது ஹேண்டிகேப்டோட பாடி தான். ஹீரோவும் ஸ்பாட்ல இருக்கிறாரு. அப்போ வான் வந்து ஹீரோ கிட்ட பாடி இத்தனை நாளா தண்ணிக்குள்ள இருந்த செடியில சிக்கிட்டு இருந்திருக்குன்னு சொல்ல, அதனாலதான் நம்மளால பாடியை கண்டுபிடிக்க முடியலன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க, அப்போ ஹேண்டிகேப்டோட பொண்ணு அங்க வந்துடுறா. அப்பாவோட பாடியை பார்த்துட்டு அழ, போலீஸ்காரங்க அவளை கிட்ட விட மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு அழறத பார்த்த உடனே ஹீரோக்கு சின்ன வயசுல அவங்க அம்மா பாடி நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் பாடியை பார்த்துட்டு அழுவார் இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததான் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து இருக்க அங்க ஃப்ரெண்டு காப்பு வர, அவரை பார்த்த ஹீரோ என் அம்மா எங்க அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்க, அதுக்கு அவரு சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு ஹீரோ கையில கொஞ்சம் காசு கொடுத்து போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ஹீரோ அங்க இருந்து போகல, அங்கேயே உட்கார்ந்து இருக்க. அடுத்தது அந்த இடத்துக்கு சியோ வராரு. அங்கேயே ஹீரோ உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு ரொம்ப குளிரா இருக்கே இங்கேயே உட்கார்ந்து இருக்கன்னு கேட்டுக்கிட்டே அவர் போட்டிருந்த கோட்டை கழட்டி ஹீரோக்கு போத்தி விட்டுட்டு வீட்டுக்கு போகலாமான்னு கேட்க, என் அம்மாவை கண்டுபிடிச்சு தர வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, நாங்க நிறைய ட்ரை பண்ணிட்டோம்பா அம்மாவை கண்டுபிடிக்க முடியலன்னு சியோ சொல்ல, என் அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்க திரும்பி வருவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு ஹீரோ சொல்ல, சியோ ஹீரோ கண்ணை தொடச்சு விட்டுட்டு பக்கத்துல உட்காந்து உயிரோட இருந்தா கண்டிப்பா அவங்க திரும்ப வந்துருவாங்க, நானும் அதான் ஆசைப்படுறேன் சொன்ன அவரு தோலை தட்டி கொடுக்க ஹீரோ அவர் தோல்லையே சாஞ்சி அழ. பிளாஷ்பேக் அதோட முடிய அதை நினைச்சு பார்த்த ஹீரோ அழறாரு. அடுத்ததா லிம்சன் வேலை பார்த்துட்டு இருக்க ஜூனியர் அவங்களே கவனிச்சிட்டு இருக்காரு. மணி 6 ஆக ஜூனியர் வேணும்னே லிம்சன் இன்னைக்கு டின்னர் சாப்பிட போகலாமான்னு கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவரும் இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலான்னு மாத்தி மாத்தி கேட்க எல்லாத்துக்கும் லிம்சன் முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஜூனியரும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக அடுத்ததா லிம்சன் போய் சைக்கிள் எடுக்க அவங்க சைக்கிள் பக்கத்துல தான் சிங்கரோட காரும் நிக்குது. லிம்சனை பார்த்த உடனே சிங்கர் கார்ல இருந்து இறங்கி வந்து வாங்க கார்ல போகலான்னு கூப்பிட, அதுக்கு லிம்சன் வேண்டாம் இப்போ டிராபிக் ஜாஸ்தியா இருக்கும் நான் சைக்கிள்லே போய்க்கிறேன்னு சொல்ல, சைக்கிளை ஓவரா மிதிச்சா உங்க போனுக்கு ஏதாவது ஆக போகுதுன்னு சிங்கர் சொல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு லிம்சன் சிங்கர் தோல்ல லைட்டா குத்த, எனக்கு அது ஓகே இல்லன்னு சொல்லிட்டு சிங்கர் லிம்சன் தோல்ல லைட்டா குத்த, இவங்க 2 பேரும் செல்லமா அடிச்சு விளையாடுறத பார்த்து ஜூனியர் கடுப்பாகிறாரு. அப்ப லிம்சன் நம்மள யாராவது பார்க்க போறாங்கன்னு சொல்ல, இப்போ அதுவா முக்கியம் உங்க சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் சொன்ன சிங்கர் லிம்சனை கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வைக்கும் போது தலை இடிச்சுக்காம இருக்கிறதுக்காக தலைக்கு மேல கை வச்சு சேஃபா உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விடுறாரு. அதெல்லாம் பார்த்த ஜூனியர் லிம்சன் போகாதீங்கன்னு சொல்ல, அடுத்ததா சிங்கர் லிம்சனை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அதை பார்த்து ஜூனியர் ரொம்ப வெறுப்பாயிடுறாரு. இது கனவா நினைவான்னு செக் பண்றதுக்காக கையை கிள்ளி பாக்குறாரு, உரைக்கவே இல்ல. அடுத்ததா அவர் கணத்திலே சுள்ளுன்னு கொடுக்க அப்புறம் தான் அவருக்கு இது நெஜன்னு உரைக்குது. அடுத்ததா கார் போற ரூட்டை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போற வழி இது கிடையாதுன்னு லிம்சன் சொல்ல, நாம 2 பேரும் டின்னர் சாப்பிட்டு போகலான்னு சிங்கர் சொல்ல, எதுக்காக இப்படி பண்ற நான் டின்னர் வேணும்னு கேட்டேனான்னு கேட்க, அன்னைக்கு கம்பெனி டின்னர்ல நடந்தது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் சிங்கர் சொல்ல, லிம்சனால அதுக்கு மேல எதுவும் பேச முடியல. இதே அவரு கூப்பிட்டு இருந்தா எதுவும் சொல்லிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சிங்கர் தனக்கு தானே சொல்லிக்க, அதை கேட்ட லிம்சனுக்கு லாஸ்ட் நைட் ஹீரோ போன் பண்றேன்னு சொல்லிட்டு போனாரு இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்க்க லிம்சன் மீஜனா மாறிடுறாங்க. அவங்க முகத்தை பார்த்த சிங்கர் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல, மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூடி இருக்க, அதை பார்த்த வானோட ஹெட் இவங்களுக்கு யாரு தகவல் கொடுத்தது ஹீரோடைய வேலையான்னு கேட்க, ஹீரோ அந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு வான் சொல்ல, கண்டிப்பா இருக்கும் கேஸ் கிடைச்ச உடனே குற்றவாளியையும் பாடியையும் கண்டுபிடிக்கிறதுக்காக வாரண்ட் கேட்டவராச்சே சொல்லிட்டு ஹெட் போயிட வான் வெளியே போறாரு. வான் வெளியே வந்த உடனே பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவரை சூழ்ந்துகிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க, வான் எதுக்கும் பதில் சொல்லாம கார்ல ஏறி போயிடுறாரு. அடுத்ததா பேச்சோல காமிக்க டிவி நியூஸ்ல பாடி கிடைச்ச விஷயத்த பார்த்துட்டு உடனே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் டைரக்டருக்கு போன் பண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நேர்ல பார்க்க முடியுமான்னு கேட்க, அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு தெரியல. புரியுது சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்ததா டெபுட்டி சீஃப் லேடி லாயர் கிட்ட இந்த கேஸ கொடுத்தா பாத்துக்கிறேன்னு சொன்னியே இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு லேடி லாயர் போலீஸ்காரங்களும் நிறைய நாள் தேடினாங்க அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல இதுல நம்ம தப்பு என்ன இருக்கு. அதை கேட்ட டெபுட்டி சீஃப் என்னது நாம்பளா இதெல்லாம் ஓன் தப்பு போலீஸால கண்டுபிடிக்காதத கூட ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கான் இது அவன் கேஸ் கிடையாது நீ என்ன பண்ணிட்டு இருந்த இதுக்கப்புறம் இந்த கேஸ் ஹீரோக்கு தான் சொந்தம் அவரே எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு டெபுட்டி சீஃப் போயிடுறாரு. லேடி லாயர் விடுறதா இல்ல அவர் பின்னாடியே போக டெபுட்டி சீஃப் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அவங்க கோவம் ஹீரோ மேல திரும்புது. அதனால ஹீரோ ரூமுக்கு
ரூமுக்கு போக ரூம்ல யாருமே இல்ல. யாரும் இல்லாதத பார்த்து கடுப்பாகி போயிடுறாங்க. பார்த்தாக்க ஜூனியரும் லிம்சனும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் 2 பேரும் வெளியே வர ஜூனியர் முகத்தை பார்த்த லிம்சன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, நான் ஏற்கனவே அப்செட்டா இருக்கேன், இப்போ அதுக்கு மேல இவங்க வந்து அப்செட் ஆக்கிட்டு போறாங்கன்னு ஜூனியர் சொல்ல, லிம்சன் என்ன விஷயம்னு விசாரிக்க, அதுக்கு ஜூனியர் உங்க நல்லதுக்காக தான், என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்ததான் லிம்சன் ஏதோ டாக்குமெண்ட்ஸ கொண்டு போய் வைக்கலான்னு போக, அப்ப லிப்ட் கிட்ட சில பேர் டெட் பாடி இங்க வேலை பார்த்த ஒருத்தரோட இதுன்னு பேசிட்டு இருக்க, அதை கேட்ட லிம்சனும் ஆன்லைன்ல செக் பண்ண இப்பதான் அவங்களுக்கு அது ஹேண்டிகேப்டோட டெட் பாடின்னு தெரியுது. அதை பார்த்த உடனே லிம்சனுக்கு அவர் பொண்ணு அழுதுகிட்டே அப்பாவை பத்தி சொல்லிருப்பா இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததான் ஹீரோவை காமிக்க, ஹீரோ இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல தான் காத்துட்டு இருக்காரு. அப்போ வான் அங்க வர அட்டாப்சி கிடைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாரு. அர்ஜென்டா வேணும்னு சொல்லிருக்கேன், இன்னும் 1 ஹவர்ல கிடைச்சிரும்னு வான் சொல்ல, அடுத்ததான் லிம்சனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஹேண்டிகேப்ட் இறந்து போனார் இல்லையா, அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சிஓ அவருக்கு அட்டாப்சி இன்னும் பண்ணல, அதனால நம்மளால அவருக்கு ஃபியூனரல் நடத்த முடியாதுன்னு சொல்ல, அதுக்குன்னா அவரு நம்ம கூட கொஞ்ச நாள் தான் வேலை பார்த்தாரு, நீங்களாம் அவர்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துகிட்டீங்கன்னு சொல்ல, என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதான்னு கம் கேட்க, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, அதான உண்மை, அவர் பொண்ணு வாசல்ல நின்னுக்கிட்டு என் அப்பாவை யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கெஞ்சினாலே நீங்க யாராவது உதவி பண்ணீங்களா, நமக்கு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் அந்த அளவுக்கு தெரியாதேன்னு சிஓ சொல்ல, இப்போ அவரு இறந்து போயிட்டாரு, என்ன பண்ண சொல்றீங்கன்னு நான் கேட்க, அப்ப கம் உங்களால இப்படிதான் பேச முடியுமா, ஒருவேளை நீங்க அந்த மாதிரி இறந்து போயிருந்தா உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதை கேட்டேன்னா நான் அவரை என்ன பண்ணேன், எதுக்காக தேவையில்லாம ஏமல எரிஞ்சு விழுறீங்க, நான் போய் டீ சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப பேக்சோல் போதும் நிறுத்துங்க, நாம இந்த மாதிரி நடந்துக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு சிஓ சொல்றாரு, ஆமா அவர் சொல்றதுதான் கரெக்ட், இந்த மாதிரி சமயத்துல நாம அமைதியா இருக்கணும், தேவையில்லாம மத்தவங்க கவனத்தை நம்ம மேல திருப்ப கூடாது, நம்ம எல்லாரும் கொஞ்சம் பணம் போட்டு அவருக்காக கண்டோலன்ஸ் பண்ணி கொடுக்கலாமான்னு கேட்க, அப்ப பேக்சோல் அவரு பொண்ணோட ஹெல்த்துக்கு ஏதாவது பிரச்சனைனா என் ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு சொல்றாரு. அவரு சொன்னதை கேட்டு லிம்சன் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அடுத்ததா பேக் அவசரமா கிளம்ப லிம்சனும் அவரை கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே வராங்க. ஆனா அவரு கண்டுக்காம போயிடுறாரு. அப்பதான் அவரோட கார் நம்பரை பாக்குறாங்க. காரை பார்த்த உடனே லிம்சனுக்கு அன்னைக்கு ராத்திரி குற்றவாளி காரை பார்த்தாங்க இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததா ஹீரோ அந்த நம்பர் இருக்கிற காருங்க லிஸ்ட் கேட்டது, அதுக்கப்புறம் பேக்சோலை பத்தி விசாரிச்சதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. உடனே ஜூனியர் கிட்ட போயிட்டு 6438 காரோட ஓனர் டாக்டர் பேக்னு சொல்ல, அதுக்கு ஜூனியர் லிம்சன் அமைதியா இருங்க, சந்தேக லிஸ்ட்ல அவரு பேர் இருக்குது, அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஹேண்டிகேப்ட் இறந்து போனதுக்கு டாக்டர் பேக்கும் ஒரு காரணமா இருப்பாருன்னு சொல்றீங்களான்னு கேட்க, நிச்சயமா தெரியாது, ஆனா ஹீரோ நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், அப்புறம் ஏன் இன்னும் அவரை அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறீங்க, சீக்கிரமா போயிட்டு அவரை அரெஸ்ட் பண்றது தானே, அதுக்கு நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்ல, அதுவும் இல்லாம இந்த கேஸ் ஹீரோட இது கிடையாது, நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, இந்த கேப்ல வேற யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, லிம்சனுக்கு உண்மையை சொல்ல முடியல, சரி விட்னஸ் யாராவது இருக்காங்களா, நமக்கு என்ன ப்ரூஃப் வேணும், என்ன எவிடன்ஸ் வேணும், நாம 2 பேரும் போயிட்டு எவிடன்ஸ கண்டுபிடிக்கலாம் வாங்கன்னு ஜூனியரை கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஜூனியர் லிம்சனை தடுத்து அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அரெஸ்ட் வாரண்ட் வாங்க முடியும்னு சொல்ல, அதை கேட்டு லிம்சன் கடுப்பாயிடுறாங்க. அடுத்ததா ஹீரோவை காமிக்க, அட்டாப்சி பண்ண டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட அவர் தண்ணியில மூழ்கிதான் இறந்து போயிருக்காருன்னு சொல்ல, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தண்ணியில மூழ்கல, தண்ணியில மூழ்கினாலதான் இறந்து போனார்னு சொல்றீங்களான்னு ஹீரோ கேட்க, அதுக்கு டாக்டரும் ஆமா அவர் வயிற்றுக்குள்ள மண்ணும் தண்ணியில இருக்க செடிகளும் இருந்துச்சு, தண்ணியில மூழ்கிறப்பதான் அவர் தெரியாம அதெல்லாம் முழுங்கி இருக்கணும், அப்போ அவர் கால் துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் தண்ணியில மூழ்கி இறந்திருக்கணும்னு வான் சொல்ல, அடுத்ததா ஹீரோ வேற ஏதாவது காயம் இருந்துச்சான்னு கேட்க, அதுக்கு டாக்டரும் உடம்புல அங்கங்க சின்ன சின்ன காயம் இருந்துச்சு, அதெல்லாம் தண்ணியில இருக்க கல்லால ஏற்பட்ட மாதிரி தெரியல, குற்றவாளி அவரை இழுத்துட்டு போறப்போ ஏற்பட்ட மாதிரி தெரியுது, வேற ஏதாவது இருக்கான்னு ஹீரோ கேட்க, அதுக்கு டாக்டரும் அவர் ரத்தத்திலயும் அந்த மயக்க மருந்து கலந்து இருந்துச்சு, 2 மில்லிகிராம் உடம்புல கலக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அவர் ரத்தத்துல நிறைய கலந்துருக்கு, அதனால அவரு மயங்கி இருக்கணும், அப்படின்னா அந்த மருந்தை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் அவருக்கு போட்டிருக்கணும்னு சொல்ல, டாக்டரும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. அப்புறம் எந்த அளவுக்கு அவர் ரத்தத்துல அந்த மருந்து கலந்து இருந்துச்சுன்னு அப்புறமா டீடைல்டு ரிப்போர்ட் அனுப்புறேன்னு டாக்டர் சொல்ல, ஹீரோவும் வானும் கிளம்பிடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வேலை இருக்குன்னு வான் போயிட, அப்போ ஜூனியர் ஹீரோக்கு போன் பண்ணி பேக்சோலோட மெடிக்கல் சென்டரை சர்ச் பண்றதுக்கு வாரண்ட் கேட்டிருந்தோம் இல்லையா, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, உடனே ஹீரோ டெபுட்டி சீஃபை பார்த்து எதுக்காக ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு கேட்க, அதுக்கு அவரு நானா ரிஜெக்ட் பண்ணேன் ஏன் தெரியுமா அப்படின்னு இழுக்க, அதுக்குள்ள ஹீரோ டாக்டர் பேக்கோட வைஃப் இறப்புல அவர் மேலதான் சந்தேகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு டெபுட்டி சீஃப் அவர் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, தெரியும் அவருதான் முக்கிய குற்றவாளி, அப்பவே டாக்டர் பேக் அவர் மேல அந்த குற்றத்தை கிளியர் பண்ணிட்டாரு ஞாபகம் இல்லையா, அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் நீ அந்த மருந்தை புடிச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு ஹீரோ அந்த மருந்து அவர் வைஃபோட பாடியிலும் இருந்திருக்கு, இப்ப இறந்து போனாரே ஹேண்டிகேப்டு அவரு பாடியிலும் இருந்திருக்கு, அதுக்கு டெபுட்டி சீஃப் அந்த மருந்து டாக்டர் பேக்கோட மெடிக்கல் சென்டருக்கு சொந்தமானதுதான் உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க, அதுக்காக தான்
சர்ச் வாரண்ட் கேக்குறேன்னு ஹீரோ கேட்க அதுக்கு அவரு என்கிட்ட ஏன் கேக்குற, பேசாம ஜட்ஜி கிட்ட போய் கேளுன்னு சொல்ல அடுத்ததா ஹீரோவும் டாக்டர் பேக்க நோண்டாம விடமாட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போறாரு. அடுத்ததா ஜூனியர் மொபைல பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. அதை பார்த்த லிம்சன் என்னாச்சுன்னு கேட்க ஹீரோ கிட்ட 3 விதமான வார்னிங்ஸ் லெவல் இருக்கான். முதல் லெவல் என்னன்னு லிம்சன் கேட்க வேலையால கடுப்பானாருன்னா கண்ணா பின்னான்னு திட்டுவாருன்னு சொல்றாரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஹீரோ கீழே ஒரு பொண்ணு வேலை பார்க்காம ஓபி அடிக்கிறப்போ ஹீரோ கண்ணா பின்னான்னு திட்டுவாரு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் லெவலா. அதை கேட்ட லிம்சன் ரெண்டாவது லெவல் எப்படின்னு கேட்க முட்டாளாகி மனித நேயத்தை இழந்துருவாராம். அதுக்கு எக்ஸாம்பிள் லிம்சன் சிங்கர் கிட்ட தெரியாம உண்மையை சொல்லிடுவாங்கல்ல, அப்போ ஹீரோ லிம்சனை வறுப்பாரே அத சொல்றாரு. அதை கேட்ட லிம்சனுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ மூணாவது லெவல் எப்படி இருக்கும்னு கேட்க பைத்தியம் ஆயிடுவாரு, யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரு, எப்படி வசூல் பண்ணணுமோ அப்படி வசூல் பண்ணுவாருன்னு சொல்ல அதை கேட்ட லிம்சன் இப்ப அவரு எந்த லெவல்ல இருக்காருன்னு கேட்க இப்போதைக்கு அவரு ரெண்டாவது லெவல்ல இருப்பாருன்னு ஜூனியர் சொல்லி முடிக்கல. ஹீரோ வந்துடுறாரு. நாம இப்போ அந்த மெடிக்கல் சென்டருக்கு போக போறோம்னு சொல்ல அதை கேட்ட ஜூனியர் மூணாவது லெவல்னு சொல்ல உடனே லிம்சன் இப்ப என்ன நடக்கும்னு கேட்க அடுத்த சீன்ல லிம்சன் வயிறு வலிக்குதுன்னு கத்த அவங்கள ஜூனியரும் ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அதாவது டெபுட்டி சீஃப் ப்ரூஃப் இல்லாம வாரண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா, அதுக்காக தான் 3 பேரும் மெடிக்கல் சென்டருக்குள்ள போயிருக்காங்க. அடுத்ததான் லிம்சனுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்க அவங்க பெட்டை சுத்தி ஸ்கிரீன் இழுத்து விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா தேட போறாங்க. இப்பதான் சின்ன பிளாஷ்பேக். ஹீரோவும் ஜூனியர் மட்டும் தான் மெடிக்கல் சென்டருக்கு கிளம்பிருப்பாங்க. லிம்சன் தான் நானும் கூட வரேன்னு அடம் பிடிச்சிருப்பாங்க. லிம்சனை மட்டும் பெட்ல ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு ஹீரோவும் ஜூனியரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடிட்டு இருக்க இப்பதான் லிம்சன் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோ அந்த மெடிக்கல் சென்டரோட ப்ளூ பிரிண்ட காமிச்சு ஜூனியரை மருந்து ஸ்டோரேஜ போய் செக் பண்ண சொல்றாரு. ஹீரோ பேஸ்மெண்ட்ல இருக்க ஸ்டோரேஜ்ல போய் செக் பண்றேன்னு சொல்ல அப்போ லிம்சன் நான் எங்க போறதுன்னு கேட்க அதோட பிளாஷ்பேக் கட் ஆகுது. அடுத்ததா லிம்சன் ட்ரிப்ஸ் ஸ்டாண்ட தள்ளிக்கிட்டே வெளியே போக அப்போ ஒரு நர்ஸ் லிம்சனை பார்த்துட்டு இங்கெல்லாம் வரக்கூடாது, பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு பிளட் டெஸ்ட் வேற எடுக்கணும்னு சொல்லி லிம்சனை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் பேக்சோல காமிக்க லிம்சன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க விஷயத்த அவருக்கு யாரோ போன் பண்ணி சொல்ல அதை கேட்ட பேக்சோல் லிம்சன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்களா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்கள அங்கேயே பிடிச்சு வைங்க, விட்டுறாதீங்க, உடனே வரேன்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அடுத்ததா டெஸ்ட் எடுக்கிறதுக்காக லிம்சன் கிட்ட நர்ஸ் பிளட் எடுத்துட்டு இருக்க அதுக்குள்ள டாக்டர் பேக் மெடிக்கல் சென்டருக்கு வந்துடுறாரு. அடுத்ததா லிம்சன் அட்மிட் ஆயிருக்க ஃப்ளோருக்கு வர நர்ஸ் உடனே அவரை அவங்க பெட்டு கூட்டிட்டு போக அங்க போனா லிம்சனை காணும். அதை பார்த்து கடுப்பான பேக் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், பத்திரமா பாத்துக்க சொன்னல, எங்க போனாங்கன்னு கேட்க இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்கன்னு நர்ஸ் சொல்ல உடனே அவங்கள கண்டுபிடி செக்யூரிட்டிஸ்க்கு போன் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு பேக் லிம்சனை தேடி போறாரு. அதே நேரம் நர்ஸ் சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு இருக்க செக்யூரிட்டிக்கு போன் பண்ணி லிம்சனை பத்தின அடையாளத்தை சொல்லி அவங்க எந்த ஃப்ளோர்ல இருக்காங்கன்னு பார்க்க சொல்றாங்க. லிம்சன் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த செக்யூரிட்டியும் சிசிடிவி கேமரா மூலமா லிம்சன் எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்க லிம்சன் இப்போ டாக்டர் பேக்சோலுடைய ஆபீஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அவர் ரூமுக்கு வெளியே செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்க லிம்சன் மறைஞ்சுக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போக அந்த கேப்ல லிம்சன் பேக்சோலுடைய ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ரூமுக்குள்ள போன லிம்சன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவர் யூஸ் பண்ற ரேசர் மிஷின் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே சமயம் செக்யூரிட்டி லிம்சனை கவனிச்சிடுறாரு. ஆனா கடைசியா லிம்சன் எங்க போனாங்கன்னு தெரியல. அப்ப பேக்சோல் போன் பண்ணி கிடைச்சிட்டாங்களான்னு கேட்க இல்லன்னு சொல்றாரு. இன்னுமா கண்டுபிடிக்கலன்னு பேக்சோல் கத்த அதுக்கு செக்யூரிட்டி அவங்க வெளியே போகல, உள்ளதா இருக்கிறாங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்றாரு. அதே சமயம் லிம்சன் பேக்சோல் டிராயர்ல இருந்து ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்க அந்நேரம் பேக்சோல் அங்க வந்துடுறாரு. வந்தவர் வெளியே இருக்க செக்ரட்டரி கிட்ட இங்க யாராவது வந்தாங்களான்னு கேட்க அதுக்கு செக்ரட்டரி இல்ல சார்னு சொல்ல பேக்சோல் குரல கேட்ட உடனே லிம்சன் எடுத்த பேப்பர்ஸ டிராயர்லயே வச்சு மூட அந்த சத்தம் பேக்சோல் காதுல விழுந்துருது. உடனே பேக்சோல் உள்ள போய் பாக்குறாரு. முதல்ல அவரு டேபிள் கீழே பார்க்க அங்க யாரும் இல்ல. அதுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு ரூம் இருக்கு, அதுல போய் செக் பண்ண அங்கேயும் யாரும் இல்ல. அதுக்கு பக்கத்துல சின்னதா பேண்ட்ரி இருக்கு. பேக்சோல் அந்த ரூம் கிட்ட வர சத்தத்தை கேட்ட லிம்சன் பக்கத்துல இருந்த ஒரு கிளாஸ் எடுத்து கையில வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க பேக்சோலும் கதவை திறந்து உள்ள எட்டி பாக்குறாரு. லிம்சனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கண்ணை மூடிட்டு இருக்க அப்போ ஒரு நர்ஸ் வர அதனால பேக்சோல் உள்ள போகல. நர்ஸ் லிம்சனோட பிளட் ரிசல்ட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. பிளட் ரிப்போர்ட்ட பார்த்த பேக்சோல் உடனே அவர் டிராயர்ல இருந்து இன்னொரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து பாக்குறாரு. 2 ரிப்போர்ட்டும் வித்தியாசமா இருக்கிறத பார்த்த பேக்சோல் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. பேக்சோல் எடுத்துட்டு வந்தது உண்மையான லிம்சனோட பிளட் ரிசல்ட், அதாவது மீஜினோட இது O பாசிட்டிவ், ஒரிஜினல் லிம்சனோட இது A பாசிட்டிவ். அப்போ இந்த லிம்சன் யாருன்னு யோசிக்கிறாரு. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.